உலக கவிதை நாளுக்கான ஒரு கவிதை. மலரும் போது வண்ணமும் வாசமும் நிறைந்த பூக்கள் கவலைப்படுவதில்லை உதிரும் போதும். என்றோ உணவிட்டதை நினைத்து வாலாட்டும் நாயிடம், கால் உரசும் பூனைக்குட்டியிடம், தானியங்களை கொத்தி தின்று தாழ்வாரத்தை வட்டமிடும் பறவையிடம். இப்படியான கவிதைகளை கேட்க, ரசிக்க மறவாமல் இந்த வாரம் விண்மீன் அலைவரிசையில் சரவெடி நிகழ்ச்சியில் எங்களோடு இணைய மறவாதீர்கள். இனிய உலக கவிதை தின வாழ்த்துக்கள். வணக்கம் மக்களே, இது சரவடி. இணைந்து விட்டோம் நாங்கள். நான் இந்துமதி சுப்பிரமணியன். நான் இந்திரா பாஸ். எஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பிரவுன்ல வந்திருக்கோம். பிரவுன்ல வந்திருக்கோம். கண்டிப்பா வந்து நம்மள எவ்ரி எபிசோட் எல்லாமே ஸ்டைலிஷா நம்ம காட்டுறதுக்கு ஒரே காரணம் நம்மளோட வார்ட்ரோப் ஸ்பான்சர் எஸ் தி எவர்லாஸ்டிங் நாட்க்கு நன்றி. and also design merchandise partners Basic Streams க்கு நன்றி. எஸ், கண்டிப்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு நாள், உலக கவிதை நாள். இந்த நாள்ல வந்து நம்ம யாரெல்லாம் நினைவு கூறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கவிஞர்கள். இப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹாபி அப்படின்னாலே என்ன, பாட்டு கேட்கறது, பாடுவோம். ஆனா முன்பு ஒரு காலத்துல வந்து கவிதை எழுதுறதே வந்து ஒரு ஹாபியா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கவிஞர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. லவ் லெட்டர்லாம் கவிதை தான். ஆமா, கவிதை தான். சோ இந்த ஒரு நாளை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம சிறப்பான 2 பிரமுகர்களை சந்திக்க போறோம். அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூத்த கவிஞர்னு கூட சொல்லலாம். இன்னொருவர் வந்து நம்ம யங்கான ஒரு கவிஞரை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் இல்லையா? சரி, அந்த 2 பேர்ல அதுல மூத்தவரா நம்ம பார்க்க போறது கருணாகரன் முத்தையா. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு கவிஞர், அது மட்டும் இல்லாம முன்னாள் தகவல் துறை அதிகாரி. சோ இவர் வந்து நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள் அப்படின்னு சொல்லும் போது மலேசியா எழுத்தாளர் சங்கத்துல இருந்து இளையவேல் ஆதிகுமரன் தங்க விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக சங்கத்திலிருந்து கரிகால சோழன் விருதும் கிடைச்சிருக்கு. எஸ், அது மட்டும் இல்ல, நானும் ஒரு 3 விஷயத்தை அப்படி தூக்கி போடுறேன். 4 புத்தகம் எழுதி இருக்காரு. 1980ல இருந்து வந்து கவிதைகள் எழுதி வந்து கொண்டிருக்கிறார். 45 வருஷமா வந்து போய்ச்சி எழுதி வந்து கொண்டிருக்கார். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா வந்து மலேசியாவோட ஃபேமஸான காமெடியன் குரூப் இருக்கு பாத்தீங்களா, ஏஎம்ஆர் குழுவினர், அதோட அதுல இருக்கிற முருகேசு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட தம்பி இவரு. எஸ், அவரை நம்ம சந்திக்க போறோம். சரி, நேரத்தை தாழ்த்தாமல் அவரை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் கருணாகரன் முத்தையா சார் அவர்கள். வாங்க சார். வணக்கம் சார், வெல்கம் டு சரவடி. வணக்கம். இந்த நாள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சார். வந்து நோட் பேட் எடுத்துட்டாரு, கவிதை எழுதி வச்சிருக்காரு நம்மளுக்காக. சார், நீங்க வந்து எனக்குரிய ஒரு நிறைய கவிதைகள் எழுதிருப்பீங்க இல்லையா? ஏன்னா நீங்க 12 வயதுலயே வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்ச எப்போதுமே இளமையா, கவிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே அப்படி இளமையா துணி போனதான் இருப்பாங்க. அந்த வகையில உங்களுக்கு பிடித்த ஜானர் என்ன மாதிரியான கவிதை? என்னுடைய கவிதைகள் எல்லாமே வந்து சமுதாயம் சார்ந்து, சமுதாயத்துடைய வழிகள், அதனுடைய உணர்ச்சிகள், அதே சமயத்தில் அதுக்கு தேவையான முன்னேற்றத்திற்கான விஷயங்கள், தன்மணிப்பு கொண்ட கவிதைகள், இதை தான் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஒரு வகையில் காதல் கவிதை எழுதியிருக்கிறேன். அது காதல் செய்த சமயத்தில் காதல் கவிதை எழுதியிருக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாமே சமுதாயத்தை சார்ந்தது, சிந்தனைகளுடைய கவிதைகள் தான். ஓகே சார், நீங்க வந்து 12 வயசுல இருந்து கவிதை எழுதிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க முத எழுதி அந்த கவிதையை பார்த்து யார் பாராட்டினா உங்களை? என்னுடைய ஆசிரியர் 12 வயசுல எழுதின கவிதை இப்போ கூட ஞாபகம் இருக்கு. நான் எழுதி முடிஞ்ச பிறகு நான் சார் கிட்ட காட்டினவங்க ரொம்ப பாராட்டினாரு. அந்த பாராட்டு தான் என்ன தொடர்ச்சியா வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு உரையதா இருந்தது. கைது சொல்லலாம் சொல்றேன். குன்றுக்குள் இருக்கும் குகனே, உனக்கு குன்றுடையான் என்றும் பெயரோ, வேணும் மயிலும் கொண்ட உனக்கு வேலப்பன் என்றும் பெயரோ, ஆறுமுகம் கொண்ட உனக்கு ஆறுமுகன் என்றும் பேரோ, நீ நீலகண்டனின் மகனி, நீ மூத்தவரின் இளையோ அப்படின்னு சொல்லி முருகனுக்காக நான் அப்படியே பாட்டு பாடிட்டேன். இந்த கவிதை அப்படியே அழகா எழுதி கொடுத்துருங்க. எனக்கு இது தேவைப்படும் நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க உரிமை கொண்டாடி கொள்ளலாம். கண்டிப்பா. சரி சார், என்ன பொறுத்த வரைக்கும் கவிதை அப்படின்றது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கவிதை எழுதுறதுக்கு எது ஒரு முக்கியமான விஷயமா நீங்க நினைக்கிறீங்க? நிறைய படிக்கணுமா, இல்ல ரொம்ப வெளியில போய் சுத்தி பாக்கணுமா, எது முக்கியம் நினைக்கிறீங்க? கவிதை வந்து அப்படியே மேல பாத்துக்கிட்டே இருந்தா கவிதை வருமா? இல்ல கால தோண்டினா கவிதை வருமா?
காதல் தோல்வியில வரும், நட்பின் முறிவுல காதல் வரும். ஆனா கவிதை என்பது எல்லாரும் எழுத முடியும், யாரும் எழுத முடியாது என்பதுல அந்த உணர்வுள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்குதோ அதை சொல்றதுக்கான ஒரு வழி கவிதை தான். நீங்க காதலை சொல்லலாம், அன்பை சொல்லலாம், நட்பை சொல்லலாம், குடும்ப சொல்லலாம், அம்மாவை சொல்லலாம், அப்பாவை சொல்லலாம், தாத்தாவை சொல்லலாம், பாட்டியை சொல்லலாம், நாட்டை பற்றி சொல்லலாம், ஒற்றுமையை பத்தி பேசலாம். எல்லாத்துக்குமே கவிதை. கவிதை கவிதை சரி சார். ஓகே, இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனால இப்போ நம்ம சின்னதா எது செஞ்சாலும் ரொம்ப பரபரப்பா எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரத்துல போய் சேர்ந்துட்டு. ஆனா நீங்க அப்போ 1980களில் கவிதை எழுதும் போது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் அது எவ்வளவு சீக்கிரம் போய் சேர்ந்தது? அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு இருந்ததெல்லாம் வந்து பத்திரிக்கை மட்டும்தான். நம்ம வாசிக்கிறோம், நூல்கள் தான். அப்பெல்லாம் நூல்கள் தானே, நம்ம நூல்கள் தானே வாசிப்போம். அப்ப நூல்கள் மூலமா வாசித்து வாசித்து நம்முடைய வாசிப்பு அறிவை அதிகமாக்கி கொண்டு எழுத வேண்டும் என்று உத்வேகம் வரும்போது நம்ம எழுதுகிறோம். அப்ப எழுதும் போது எங்க எழுதலாம் அப்படின்னா பத்திரிகை தான் அனுப்புவோம். பத்திரிகை அனுப்புறது சாதாரணமா வெளிவந்துவே வராது. ஏன்னா அப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு இடம் வந்து பத்திரிகை மட்டும்தான். நீங்க நானும் எல்லாரும் போட்டி போட்டு எழுதுவோம். அது பயங்கரமா இருக்கும். அதுல நீங்க வாரம் போய் வந்து பத்திரிகை திருப்பி பார்த்து நம்ம குதிக்கிற குதி உலகத்துல குதி அந்த மாதிரி சந்தோஷமா ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். நான் ஓராண்டுகளுக்கு பிறகுதான் என்னுடைய முதல் படைப்பு பத்திரிகை வந்துச்சு. எழுதி 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 அனுப்பி 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 பிறகு ஓராண்டு காலம் இருக்கும். குறிப்பாக ஓராண்டு காலத்துக்கு பிறகுதான் என்னுடைய கதை வந்து முதல்ல இருந்த சிறுகதை தான். அப்புறம் கவிதை எழுதினேன். அந்த கவிதையெல்லாம் தொடர்ச்சியாக வந்து அதன் பிறகு நமக்கு பேர் கிடைச்ச பிறகு நம்ம தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கோம். விடாமுயற்சி அஜித் குமாரோட படம் சைக்கிள் பேச சார், நீங்க நிறைய கவிதைகள் எழுதிருப்பீங்க. சோ அதுல உங்க மனசுல இப்ப வரைக்கும் அப்படியே என்னோட வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டது அப்படின்ற ஒரு கவிதைனா என்ன? அம்மாவை பத்தி இருந்தது. அம்மானா எல்லாருக்கும் உயிர் இல்லையா? கண்டிப்பாக. அம்மா இல்லாட்டி இந்த உலகமே இல்லை. அப்பா ரொம்ப அவசியம். மறந்துறாங்க அப்பாவை எல்லாரும். ஆனா அம்மாவும் சரி அப்பாவும் சரி. ஆனா அம்மாவை பற்றி நம்ம எழுதின அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. இதை நான் சொல்றேன், நீங்க விளங்கிட்ட பிறகு எனக்கு அதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும். எப்படி விளங்கிட்டு? இருள் விலகா ஒரு விடியற்காலை பொழுதில் இருள் விலகா ஒரு விடியற்காலை பொழுதில் மூச்சரிக்க ஓடி வந்து நின்ற இடமதில் பதுக்கலாய் அமைந்திருந்த புராதன சிலையொன்றின் சிதைவை கண்ணுற்று கதிகலங்கி நிற்கையில் அம்மாவின் நினைவு. இது என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க. ஒரு நாள் இரவுல திடீர்னு அம்மாவோட ஞாபகம் வருது. ஒரு கனவு வருது எனக்கு. ஒரு சிலை வருது. அந்த சிலை வந்து சிதைஞ்சிருக்கு. அந்த சிதைஞ்ச பிறகு டக்குன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருது, அம்மாவை பத்தி ஞாபகம். அம்மா இறந்துட்டாங்க. அப்ப நினைச்சு அழுதுருவேன். அம்மா மேல பாசம், அம்மாவோட பிள்ளை நான். அப்ப அந்த கவிதையை எழுத ஒரு 3:30 மணி இருக்கும். எடுத்துட்டு அதை நான் அப்பயே எழுதி வைத்த கவிதை இது. என்னுடைய புத்தகத்துல முதல் கவிதை இந்த கவிதை தான் இருக்கும். என் அம்மாவுக்கு சமர்ப்பணம். கண்டிப்பா அம்மா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த கவிதையை. இன்னும் நீங்க சொல்லும் போது உங்களை பத்தி பெருமையா தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா இது வரைக்கும். சரி, அம்மான்னு சொல்லும் போது காதல்னு வருது. காதல்னு சொல்லும் போது காதலுக்கு ஒரு கவிதை எழுதிருக்கீங்களா? சொல்லுங்களேன். நிறைய கவிதை எழுதிருக்கிறேன். யாருக்காக முதல்ல காதல் கவிதை எழுதினீங்க? மாட்டீங்களா? மனைவிக்காக எழுதினீங்களா? மனைவிக்கும் நிறைய எழுதிருக்கேன். மனைவிக்கும் நிறைய எழுதிருக்கேன். மகிழ்ச்சியான தருணங்கள்ல கவிதைகள் நிச்சயமா வரும். அந்த கவிதையில ஒரு சிறந்த சில கவிதைகள் இருக்கு. நிலம் ஒன்று வானத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. என் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் நீ மட்டுமே என் நிலவு. நட்சத்திரங்கள் என்ன அழகு, நீ மட்டுமே என் அழகு. இது எப்ப எழுதுற மாதிரி இருக்கு? திடீர்னு நீங்கள் ஒரு மஞ்சள் பூ, சிரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நன்றி சார். நன்றி சார். நானும் இருக்கேன். நானும் ஏதாச்சும் ஒரு பூ சொல்லுங்க சார். நீ ஒரு காஞ்சி போன பூ அந்த மாதிரி சொல்லுங்க சார். உங்கள் கம்பீரம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பு சார். நீங்கள் சிறப்பு மிக்க ஒரு வீரமகன். சூப்பர் 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 சார். நீங்க இந்த தொடர்ச்சியா கவிதை எழுதுறதுக்கு, ஏன்னா அது ஒரு அடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப பாடகர் அப்படின்னாலே அவர் பாடுனா அது அப்படியே மெய் மறந்து இருப்பாங்க. சோ நீங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா கவிதை எழுதுறதுக்கு என்ன உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுதுன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்து மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போதும் மனம் துன்ப வருகின்ற பொழுதும் கவிதை எழுதுவது எனக்கு ஒரு சுகமான ஒன்று. மகிழ்ச்சியான கவிதைகள் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் துன்பப்படுகின்ற பொழுது அந்த உணர்வுகளை நாம் கவிதையாக சொல்றோம்.
அது புது கவிதையா இருக்கும், நவீன கவிதையா இருக்கும், இப்படி பல ஜானர்ஸ்ல அந்த கவிதைகள் போகும். ஆனா இருந்தாலும் எப்போதுமே கவிதை மனம் கவிழ்ந்து கிடப்பதா, மனசுக்குள்ள எப்பயுமே கவிதை இருந்தாலும் நான் காலையில ஒவ்வொரு நாளும் நான் நடப்பயணம் போயிட்டு வந்துட்டு அங்க பாக்குற காட்சிகளை ஒவ்வொரு நாளும் கவிதையா எழுதிட்டு அது வந்து ஒரு 4 வரியில எழுதுவேன். அது பார்த்த பிறகு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, ஏங்க நீங்க கவிதை எழுதுறேன்னு. குரூப்ல போடுவேன், வாட்ஸ்அப் குரூப்ல போடுவேன், அப்புறம் டிக்டாக்ல போடுவேன். இப்ப கவிதை எழுதுறேன்னா ஏன் சார் கவிதை எழுதுற அப்படின்னு என்ன கேட்கறாங்க. அப்ப பரவாயில்ல, அது வரைக்கும் கவிதையை ரசிக்கிற மக்கள், கவிதை மனங்கள் நிறைந்திருக்குதே என்ன சுத்திங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. ரசிக்கிற மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டிப்பா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நானும் கவிதை எழுத போறேன் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கும் அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும்? நான் உண்மையில சொல்றேன், இன்றைய கால இளைஞர்கள் அறிவாளிகள், மிக திறமசாலிகள், புத்தி கூர்மை மிக்கவர்கள், புதிய விஷயங்களை தேடி தேடி எடுத்துக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அப்போ இந்த கவிதை என்பது மாற்றம் பெற்றிருக்கிறது, இலக்கியமும் மாற்றம் பெற்றிருக்கிறது. புதிய சிந்தனையோடு இந்த இலக்கியத்தை படைக்கணும், கவிதைகளை படைக்கணும், கதையை படிக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா நிறைய வாசிக்கணும், நிறைய டிராவல் பண்ணணும், மனிதர்களை போய் சந்திக்கணும், மனித மனங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க மனங்களை உணர்ந்து கொண்டா தான் நம்மளால கவிதை எழுத முடியும். நாம் எவ்வளவு மனிதர்கள் நேசிக்கிறோமோ, இந்த உலகத்தை நேசிக்கணும், இந்த உயிர்களை நேசிக்கணும், இந்த பூமியை நேசிக்கணும், நேசிக்க நம்ம மனம் பண்படும். அந்த பண்பட்டின் மூலமாக நல்ல நல்ல கவிதைகள் வரும். காதல் கவிதைகள் மிக அற்புதமாக எழுதுகின்ற வயசு இந்த இளைய வயது. இளைஞர்கள் தயவு செய்து காதல் செய்யுங்கள், அதை கவிதையாக எழுதுங்கள். சார் இப்பெல்லாம் முன்னெல்லாம் வந்து காதலை தெரிவிக்கிறதே ஒரு கவிதையா தான் தெரிவிப்பாங்க. இப்பெல்லாம் வந்து எப்படி இப்பெல்லாம் வந்து DM info please, intro please இது ரெண்டு வார்த்தை தான் கவிதை. காலத்தின் மாற்றம் சொல்லலாம். ஓகே சார், எங்களுக்காக அழகான கவிதை இப்போ உங்களுக்கு மைண்டுக்கு வர கவிதை ஏதாவது ஒரு நம்மை சுற்றி பச்சை நிறம். ஆமா சார், நம்மை சுற்றி பச்சை நிறம். அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியாது சார், வீட்ல தெரியாது சார். சொல்லுங்க. இல்லை, நம்மை சுற்றி பச்சை நிறம். பச்சை என்பது உலகின் அழகான ஒரு நிறம். மனம் நிறைந்திருக்க நாம் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். வாழ்வு சுகமானது, வாழ்வில் எப்போதுமே இன்பத்தை அனுபவிப்போம். துன்பங்களை தூக்கி எறிவோம், நமது வாழ்க்கை பாதை சிறப்பு பெறும். மலேசியத்தில் தமிழர் வாழ்வு சிறக்க, இந்தியர் வாழ்வு சிறக்க ஒற்றுமையோடு இருப்போம். வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். Thank you so much sir. ரொம்ப அருமையான கவிதையோட அழகா வந்து இந்த உரையாடல் வந்து முடிச்சிருக்கீங்க. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். இன்னும் நிறைய கவிதைகள் உங்ககிட்ட கேட்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு, ஆனா நேரம் பற்றாக்குறையா இருக்கு. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த உலக கவிதை தின வாழ்க்கை நாளில் என்னை நீங்க அழைத்து எனக்கு வாய்ப்பு அளித்த நன்றி. இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்த கவிஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி சார், மீண்டும் சந்திப்போம்.